இப்படி ரொம்பவே ஒரு டிவைன் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும்னா, எதனாலனா முருக அன்பர்கள் மறுபடியும் மறுபடியும் போன கோயிலுக்கு போய் அருளை வாங்குகிறீர்கள். அதுல ஒரு குறையுமே கிடையாது. திருப்போரூர் போங்க, சிறுவாபுரி போங்க, ஆண்டார்குப்பம் போங்க, திருச்செந்தூர், பழனி, விராலிமலை, பழமுதிர்ச்சோலை எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. ஆனா, இப்படி பாடல் பெற்ற மிகவும் பெருமை பொருந்திய இது மாதிரி கோயில்களுக்கு கொஞ்சம் அமைதியா போவும் பாருங்களேன். அங்க பெரிய கூட்டங்கள் இருக்காது. சாதாரண நாட்கள்ல போனீங்கன்னா, அப்படி மலை மேல ஏறி போய் முருகன இப்படி வழிபாடு பண்ணும்பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு அமைதி இருக்கும். அங்க போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு, மலை காத்து அதாவது இன்னைக்கும் நான் சொல்றது உண்டு. பெருமாள் அ இந்த பங்குனி உத்திரம் பத்தி நம்ம ஒரு தடவ பேசினோம். அப்ப பார்த்தீங்கன்னா, தாயார் வந்து கடல்ல இருந்து உதித்தாள்ன்னு. கடல்லயே கல்யாணமாம். ம். அதே மாதிரி முருகனுக்கு மலை மேல கல்யாணம் திருப்பரங்குன்றம். இன்னைக்கு தான் இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் இருக்கு. அன்னைக்கே மவுண்டன், சீன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் என்னைக்கோ ரொம்ப பழசா சுவாமி பண்ணியாச்சு. அப்படி முருகப்பெருமான் அருள் நிரம்ப இருக்கக்கூடிய, இப்படி தெரியாத கோயில்கள், ஆனா பல அருளிச் செயல்களும், அற்புதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு நம்ம போணும். ம். ஒரே நாள் குழந்தைங்களோட போகும்பொழுது கூட்டம்னா, அந்த குழந்தைங்க எப்பவுமே கூட்டம்னா அப்படியே அழுவும். குழந்தைங்கள கூட்டின்னு போறது கஷ்டம். ஆனா இந்த மாரி இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சுற்றுலா மாதிரியும் இருக்கும். போக 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 குழந்தைகளுக்கும் அந்த முருக பக்தி அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கே எப்பவுமே இருக்கும். அதனால எல்லாரும் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தலம் பெரும் பேரு கண்டிகை. அது திருச்செந்தூர் என்ன சத்ரு சம்ஹார மூர்த்தி. இங்க முருகன் சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியாக இருக்கின்றார்.